வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய ஸ்லிப்ரிங் டபுள் யூனிட் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை வந்து கழட்டிட்டு நம்ம ஸ்லிப்ரிங் ஒரே ஸ்டார்டராக வந்து மாட்ட போகிறோம். இந்த ஸ்டார்டர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் யூனிட் இருக்கும். ஸோ மோட்டரில் இருந்து வர 6 ஒயரை ஒரு யூனிட்டில் 3 ஒயரும் இன்னொரு யூனிட்டில் 3 ஒயரும் கொடுப்போம் ஸ்லிப்ரிங் மோட்டரில். இப்போ வந்து நம்ம அதை கழட்டிட்டு தான் சுருள் கேஜ் மோட்டர் ஸ்டார்டர் தான் நம்ம இப்போ மாட்ட போகிறோம். இதுவும் ஆயில் ஸ்டார்டர் தான், அதுவும் ஆயில் ஸ்டார்டர் தான். பட் அதில் வந்து ஸ்லிப்பரிங்கில் வந்து டபுள் யூனிட் இருக்கும், இதில் ஒரே சிங்கிள் யூனிட் தான் இருக்கும். மொத்தம் மோட்டர்லேருந்து வர 6 ஒயரையும் ஒரே ஸ்டார்டரில் மொத்தமாகவே கொடுத்துக்க முடியும். அதாவது தனித்தனியாக L1 L2 L3 A1 AB A2 அப்படிங்கிறது ஒரே யூனிட்டில் ஒரே ஸ்டார்டரில் கொடுத்துக்க முடியும். இப்போ எதனால் இதை மாற்றுறோம் அப்படின்னா, மோட்டர் வந்து மாற்றுறாங்க, மோட்டர் பேரிங் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் மோட்டர் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, காயிலெலாம் பழசாயிருச்சு அப்படிங்கிறனால மோட்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பரிங் மோட்டரை கழட்டிட்டு சுருள் கேஜ் மோட்டர் வந்து இப்போ மாட்ட போகிறோம். ஸோ நம்ம மோட்டர் மாற்றுறதுனால தான் ஸ்டார்டர் வந்து மாற்றுறோம். ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்க. 4